உயிர்த்தெழுந்தார் என்பது அவருடைய வரலாறு. அந்த உயிர்த்தெழுதலின் மூலம் எனக்குள் என்ன தாக்கம், அதனால் எனக்குள் சந்தோஷம் வந்திருக்கிறதா, அதை நான் முதலாவது நம்புகிறேனா, அதன் மூலம் எனக்குள் மகிழ்ச்சி வந்திருக்கிறதா, அதனாலே நான் மரித்த இடங்களிலே நான் அந்த அவருடைய உயிர்த்தெழுதலினால் அநேக இடங்களிலே உயிர்ப்பிக்கப்படுகிறேனா, என் துக்கங்கள் மாறிவிட்டதா, என் கலக்கங்கள் மாறிவிட்டதா, இல்லாவிட்டால் இயேசு இன்றைக்கு உயிர்த்தெழுந்தார் என்று எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் நாம் ஆராதிப்பது போல் ஆராதித்து அதே துக்கத்தோடு அதே வேதனையோடு அதே கடன் பாரத்தை சுமந்து அதே வியாகுலங்களை சுமந்து அதே வாழ்க்கையின் பிரச்சனைகளை சுமந்து போகிறோமா? இயேசு உயிர்த்தெழுதலினால் உங்களுக்குள் வர வேண்டிய தாக்கம் மாறாக அவர் உயிரோடு இருக்கிறார். என்னையும் எல்லா மரித்த இடங்களிலும், கவலை நிறைந்த இடங்களிலும், துக்கம் நிறைந்த இடங்களிலும், வேதனை நிறைந்த இடங்களிலும் என்னை உயிர்ப்பிக்க செய்து மாற்றங்களையும் அவர் ஜெயத்தை சுதந்திரித்தது போல என்னையும் ஜெயத்தை சுதந்திரிப்பார் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் அவருடைய உயிர்த்தெழுதல் உங்களுக்குள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று அர்த்தம். சிலருடைய வாழ்க்கையில் வியாதி அவர்களை மரித்த நிலையில் வச்சிருக்கும், சில பிசாசின் போராட்டங்கள் அவர்களை மரித்த நிலையில் வைத்திருக்கும், சில குடும்பத்தின் பிரச்சனைகள் அவர்களை மரித்த நிலையில் வச்சிருக்கும், சில கடன் போராட்டங்கள் அவர்கள் பொருளாதாரத்தில் மரித்த நிலையில் வைத்திருக்கும். இதனால் 24 மணி நேரமும் ஒரு விதமான கலக்கமும் பயமும் திகிலும் இருக்கும். ஆனால் இயேசு நான் உயிர்த்தெழுந்தேன் என்று சொல்வதற்கான ரகசியம் நமக்குள் ஒரு பெரிய சமாதானம் உண்டாக, தைரியம் உண்டாக, சந்தோஷம் உண்டாக, வெற்றி உண்டாக தான் ஆண்டவர் இந்த உயிர்த்தெழுதல் நமக்குள் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். கைகளை நல்ல உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க.